ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்எஸ் வேர்டோட செகண்ட் பார்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஃபஸ்ட் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா போன வீடியோ வந்து போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் டூல்ஸ் வந்து எம்எஸ் வேர்டில் வந்து பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் எதை பற்றினா நம்ம வந்து எம்எஸ் வேர்டில் வந்து ஒரு சிம்பிளான ரெஸ்யூம் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். நான் இப்போ சூஸ் பண்ணி வச்சுருக்க ரெஸ்யூம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடல் தான். இந்த மாடல் வந்து எப்படி வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ் வேர்ட்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து போய்க்கலாம். blank டாக்குமெண்ட் அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜூமின்ல இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா ஜூம் அவுட் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து கரெக்டாக இருக்குது. நீங்கள் வந்து உள்ளே வந்ததுமே ரெஸ்யூம் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு செக் பண்ணுறது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே லேஅவுட்டில் போய்க்கோங்க. லேஅவுட்டில் வந்து பார்த்திங்கன்னா சைஸை வந்து கிளிக் பண்ணி A4 இருக்கா அப்படின்னு வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. A4 வந்து கிளிக் பண்ணிக்கோங்க சப்போஸ் இல்லை அப்படின்னா. அடுத்து மார்ஜின் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நேரோ அப்படின்னு இருக்கா, அந்த நேரோ வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டாக நம்ம ரெஸ்யூமில் பண்ண போகிறது இந்த ரெக்டாங்கிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் இருக்குல்ல, இதை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பண்ண போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்செட் அப்படின்னு இருக்குல்ல, இந்த இன்செட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே ஷேப்ஸ் அப்படின்னு இருக்கா, இந்த ஷேப்ஸை வந்து கிளிக் பண்ணி இந்த ரெக்டாங்கிள் அப்படின்னு இருக்க இந்த ஷேப்பை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கான ரெக்டாங்கிளை வந்து நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெக்டாங்கிளை வந்து நான் வந்து ட்ரா பண்ணிட்டேன். ட்ரா பண்ணதுமே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஷேப் ஃபார்மட் அப்படின்னு இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனில் இங்கே ஷேப் ஃபில்லுன்னு இருக்கா, அதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலரை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஷேப் அவுட்லைன் வந்து பார்த்தீங்கன்னா நோ அவுட்லைன் அப்படின்னு வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்தமே அவ்வளோதான், நமக்கு வந்து ஒரு பேசிக்கான ஒரு டெம்ப்ளேட் மாதிரி க்ரியேட் ஆயிடுச்சு. இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேர்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்செர்ட் பண்ண போகிறோம். இங்கே வந்து இன்செர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே டெக்ஸ்ட் பாக்ஸுன்னு இருக்குல்ல, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப முக்கியமான டூல். இதை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த ரெஸ்யூம் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ட்ரா டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு வேர்டு வந்து இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொஃபைல் வந்து இருக்கும், அதை வந்து நம்ம இப்போ க்ரியேட் எழுத போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கா, நீங்கள் டெக்ஸ்ட்டு அந்த ட்ரா டெக்ஸ்ட் பாக்ஸை வந்து கொடுத்துட்டு இந்த இடத்துல அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ட்ராப் பண்ணுங்கள். இவ்வளோக்கு வந்து எனக்கு இருக்கும். இப்போ வந்து ட்ராப் பண்ணமே எனக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து வந்துருச்சு. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன வேணால் எழுதிக்கலாம். இது நீங்கள் ட்ராப் பண்ணவே பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இங்கே மறுபடியும் ஷேப் ஃபார்மட்னு இருக்கும். அதில் வந்து ஷேப் ஃபில்லும் அதுக்கப்புறம் ஷேப் அவுட்லைனும் நோ அவுட்லைன் நோ ஃபில் அதை வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதுக்கான வேர்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வந்து வச்சுருக்கேன். ஓகே, இங்கே பேஸ்ட் வந்து நான் பண்ணியாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பேஸ்ட் வந்து ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து இந்த வேர்டுக்கான ஒரு ஃபாண்ட் வந்து சூஸ் பண்ணணும். ஃபாண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த நீங்கள் ஃபாண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த ஸ்கிரிப்டட் ஃபாண்ட் அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ரெஸ்யூம்க்கு வந்து யூஸ் பண்ணாதீங்க. பார்த்ததுமே படிக்கக்கூடியதாக இருக்கிற மாதிரி ஃபாண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் இல்லை கேலிப்ரி அந்த மாதிரி எந்த ஃபாண்ட் வேணால் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பார்த்ததுமே படிக்கிற மாதிரி இருக்கிற ஃபாண்ட்டாக வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேரை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பெருசு பண்ணிக்கிறேன். பெருசு பண்ணிவிட்டு ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நிறைய கேப் வந்து இருக்குது. அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டு மறுபடியும் என்ட்ரு கொடுத்தாலும் உங்களுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய கேப் வந்து இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் பேக் ஸ்பேஸ் வந்து கொடுங்க. நீங்கள் வந்து ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு என்ட்ரு வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அந்த ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாயிரும். இப்போ கம்மியானதுமே ஓகே, இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து பெருசு பண்ணணும். பெருசு பண்ணியாச்சு. இதோட ஃபாண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் ஃபாண்ட்டாக வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நான் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ வந்து நமக்கு மேக்ஸிமம் வந்து வந்துருச்சு. இதுக்கு வந்து இந்த இடத்துக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும் நமக்கு இதில் பார்த்திங்கன்னா போல்டாக வந்து இருக்குது. அதை மட்டும் நம்ம வந்து போல்ட் பண்ணணும். அதுக்கு வந்து என்ன பண்ணலான்னா அந்த ஃபாண்ட்டை அந்த இதை மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து இதில் வந்து எக்ஸ்ட்ரா போல்ட் அப்படின்னு இருக்கா, இதை வந்து நான் வந்து கொடுத்துட்றேன். ஓகேங்க, மேக்ஸிமம் வந்து நமக்கு வந்து முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து எனக்கு வந்து இந்த டெம்ப்ளேட்டை பார்க்கும்போது இது வந்து எனக்கு சின்னதாக தான் இருக்குது இந்த ரெக்டாங்கிள். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெக்டாங்கிளை வந்து நான் இன்னும் கொஞ்சம் கூட நான் வந்து சின்னது பண்ணிக்கிறேன். இதை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பெருசு வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து எனக்கு கரெக்டாக வந்துருக்கு. இப்போ வந்து இந்த ஃபாண்ட்டோட கலரை வந்து நான் வந்து மாற்றணும். இதை எல்லாத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஃபாண்ட்டு கலர் இருக்கா, இதை வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இஷ்டம். மேக்ஸிமம் அந்த தீம் கலர்லேயே வந்து சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ ஃபாண்ட் கலர் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து கீழே வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, இதை வந்து நம்ம க்ரியேட் பண்ணுவோம்.
அதே மாதிரி தான் நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதேவே வந்து பார்த்தீங்கன்னா காப்பி வந்து பண்ண போகிறோம். இந்த பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நடுவில் கிளிக் பண்ணாதீங்க. இந்த பாக்ஸோட அவுட்லைனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே ப்ளஸ் ஐக்கான் வந்துருச்சா, இப்போ அப்படியே வந்து ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு காப்பி வந்து க்ரியேட் ஆகும். ஏன்னா அதை வந்து நான் காப்பி பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதை எனக்கு வந்து இவ்வளோ பெருசாக வந்து வேணாம். எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் மீடியம் ஃபாண்ட்டில் இருந்தாலே போதும். இந்த செமி போல்ட் அதை வந்து கொடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபாண்ட் சைஸையும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கம்மி பண்ணிக்கிறேன். கம்மி பண்ணமே இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் சைஸும் எனக்கு இவ்வளோ வந்து வேணாம். அதனால் நான் வந்து இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் சைஸையும் வந்து பார்த்திங்கன்னா சின்னது பண்ணிட்டேன். சின்னது பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து ஒரு கோடு வந்து வரும். அந்த கோடு வந்து நம்ம லாஸ்ட்டில் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே கீழே இருக்க லெட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து க்ரியேட் பண்ணுவோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே தான். இங்கே இருக்க டெக்ஸ்ட் பாக்ஸை வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிகிட்டே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணி கரெக்டாக நான் வந்து இந்த இடத்துல வந்து வச்சிட்றேன். இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஏற்கனவே வந்து எடுத்து வந்து வச்சுருக்கேன். அதை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு அதை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் V கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணவே எனக்கு ஃபாண்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாறி இருக்குது. அதனால் நான் கண்ட்ரோல் A கொடுத்துட்டு இதோட ஃபாண்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வேறு ஃபாண்ட் இந்த மீடியம் ஃபாண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சேம் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு ஓவராக வந்து ஸ்பேசிங் இருக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி பேக் ஸ்பேஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்டரை வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த ஸ்பேசிங் வந்து போயிடும். ஓகே, இந்த இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போல்டு ஃபாண்ட் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து இருக்கா இந்த செமி போல்ட் இப்படின்னு இருக்கா, இதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் பொசிஷன் இருக்கா, அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து செமி போல்ட் இதை வந்து இது பண்ணிக்கிறேன். ஓகே, நமக்கு மேக்ஸிமம் ஒர்க் வந்து இதுலேயே வந்து நம்ம முடிஞ்சிருச்சு. இப்போ கீழே எல்லாமே நமக்கு அதே தான் வரும், முடிஞ்சிருச்சு. இனி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதவே நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். இங்கே கண்ட்ரோலில் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நடுவில் வந்து கிளிக் பண்ணாதீங்க. இந்த பார்டர் வந்து பார்டர் பக்கத்தில் போனீங்கன்னா இந்த 4 சைடு ஆரோ மார்க் வந்து வரும். அந்த இடத்த வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம இந்த கோடு போடுறது எப்படி அப்படின்னு வந்து பார்ப்போம். இங்கே எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு இருக்கா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு கோடு வந்து இருக்குது. அந்த கோடு வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். சேம் அதே தான். நம்ம வந்து இப்போ ரெக்டாங்கிள் வந்து வரைஞ்சோம்ல, அதே ஷேப் லேயருக்குள்ளே வந்து போய்க்கோங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா லைனுன்னு இருக்கா, இந்த லைனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு சிம்பிளாக நீங்கள் வந்து ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணிகிட்டே வந்து பார்த்திங்கன்னா ட்ராக் பண்ணுங்கள். ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணலைன்னா உங்களுக்கு வந்து கோடு வந்து பார்த்திங்கன்னா கோணையாக வந்து போயிடும். அதனால் ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து ட்ராக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கோடு வந்து வந்துடுச்சு. இப்போ வந்து ஷேப் அவுட்லைன் அப்படின்னு இருக்கா, இங்கே ஷேப் ஃபார்மேட்டில் ஷேப் அவுட்லைன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. கலர் சூஸ் பண்ணிவிட்டு இங்கேயே வெயிட் அப்படின்னு இருக்கா, இங்கே வந்து சைஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு இங்கே வந்து ஒரு கோடு வந்து இருக்கா, இந்த கோடை வந்து க்ரியேட் பண்ணலாம். இதுவும் சேம் டெக்னிக் தான். அதே வந்து பார்த்தீங்கன்னா இன்செட்டில் போய்க்கோங்க. ஷேப்ஸில் இந்த லைனை வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாலாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதை வந்து நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறதுனா சேம் அதே தான். இன்செட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஷேப்ஸ்ன்னு இருக்குல்ல, இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரவுண்ட் ஷேப், அந்த ஷேப்பை வந்து சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிட்டு ஜூம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூம் ஆகும். அப்போ நீங்கள் ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ராப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈக்குவலான சர்க்கிள் வந்து க்ரியேட் ஆகும். பார்த்தீங்கன்னா இந்த கலர் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஷேப் ஃபில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒயிட் கலர் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து இந்த இடத்துல வந்து வச்சிடுறேன். பண்ணிவிட்டு அப்படியே காப்பி எடுங்க. காப்பி எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஒன்று வச்சுருங்க. சேம் அதே மாதிரி இங்கேயும் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு காப்பி எடுத்து இந்த இடத்துல வந்து வச்சுருங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பக்கம் வந்து வந்துடுவோம். இந்த பக்கம் வந்து இந்த இமேஜ் வந்து எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா, இங்கே கீழே இருக்கிறதும் சேம் அதே தான். இதே டெக்ஸ்ட் பாக்ஸை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணி வைக்க போகிறோம். அதெல்லாம் நான் வந்து சொல்லி வந்து டைமை வந்து வேஸ்ட் பண்ண விரும்பலை. நான் வந்து லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக க்ரியேட் பண்ணிவிட்டு அதை வேணால் நான் உங்களுக்கு வந்து காமிச்சிட்றேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரவுண்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம இமேஜ் வந்து வைக்கணும், நம்ம ப்ரொஃபைல் வந்து வைக்கணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். இங்கே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்செட்குள்ளே வந்து போய்க்கோங்க. இன்செட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிக்சர் அப்படின்னு இருக்கா, அதை சூஸ் பண்ணிட்டு திஸ் டிவைஸ் வந்து பார்த்திங்கன்னா நெட்லேருந்து ஒரு ஃபோட்டோ வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் சூஸ் பண்ணமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ளே இந்த மாதிரி தான் வரும். ஃபோட்டோ வந்து பின்னாடி வந்து போயிடும். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா
ஃபோட்டோவுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரேப் ஆப்ஷன் வந்து இருக்கும், லேஅவுட் ஆப்ஷன் இருக்கா. இதை வந்து நீங்கள் கொடுத்துட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து கொடுத்துருங்க. கொடுத்ததுமே உங்களுக்கு வந்து ஃபோட்டோ வந்து மேலே வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபோட்டோவை நகர்த்தி வந்து வச்சுக்கலாம், ஃபோட்டோவை சின்னதும் கூட பண்ணிக்கலாம். ஃபோட்டோ வந்து நீங்கள் சின்னது பண்ணிக்கலாம், நீங்கள் ஃபோட்டோவை எங்கே வேணால் நகர்த்தி வந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் வந்து ஃபோட்டோவை இங்கே வந்து வச்சுக்கிறேன். கரெக்டாக நமக்கு ரவுண்டுக்குள்ளே வந்து அந்த ஃபோட்டோ வந்து வரணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பிக்சர் ஃபார்மெட், இந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பிக்சர் ஃபார்மெட்னு வரும். அதை வந்து நீங்கள் கொடுத்துட்டு இங்கே க்ராப்புன்னு இருக்கா, இங்கே க்ராப்பில் கீழே ஆரோ மார்க்கை வந்து கிளிக் பண்ணி இங்கே வந்து க்ராப் டு ஷேப் அப்படின்னு இருக்கா, அதை வந்து கொடுத்து இங்கே வந்து ரவுண்ட் ஷேப்பை வந்து கொடுத்துருங்க. உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் கொடுத்ததுமே உங்களுக்கு இந்த மாதிரி வந்து வந்துடும். மறுபடியும் க்ராப்பை வந்து சூஸ் பண்ணுங்கள். க்ராப்பை சூஸ் பண்ணிவிட்டு இங்கே க்ராப்புன்னு இருக்குல்ல, இதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான ரவுண்ட் ஷேப்பை வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஜூம் பண்ணி நீங்கள் நல்லா வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வந்து வச்சுக்கலாம். நீங்கள் வெளியில் வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து ஃபோட்டோ வந்து ஆட் ஆயிரும். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கை வந்து முடிச்சிட்டோம். இந்த பக்கம் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஏற்கனவே வந்து பண்ணி வச்சுருந்து. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நான் முடிச்சு வந்து வச்சுருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ வந்து வச்சுருக்கேன். இங்கே வந்து நான் சொல்லி கொடுத்த மாதிரி தான். இங்கே கீழே மட்டும் நான் சொல்லாமல் விட்டுருப்பேன், அதுவும் அதே தான். நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன்ல, அதவே வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் காப்பி பண்ணி இங்கே இடத்துல வச்சுக்கிறது தான். அதே மாதிரி இந்த லைனையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி இங்கே கீழே வந்து வச்சுக்கலாம். அதே மாதிரி தான் இங்கே கீழேயும் இது வந்து பார்த்திங்கன்னா 2 டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுத்து அதை வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். ஒன்று மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து போன வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன், லிஸ்ட்டு வந்து எப்படி போடுறது. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட்டு வந்து போட்டது. இந்த லிஸ்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து உங்களுக்கு லிஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். உங்களுக்கு வந்து என்ன லிஸ்ட்டு வேணால் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இங்கே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். இல்லை எனக்கு லிஸ்ட்டு வந்து வேண்டாம், எனக்கு வந்து நம்பர்ஸில் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் நம்பர்ஸும் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லான ஒரு ரெஸ்யூமோட டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லலாம். இதில் இருக்கிற மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இதில் இருக்கிறத ரெஃபரன்ஸாக வச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். உங்களுக்கு வந்து இந்த டெம்ப்ளேட் வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெம்ப்ளேட்டோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த டெம்ப்ளேட்டை டவுன்லோட் பண்ணி உங்களோட நேம், உங்களோட ப்ரொஃபைல் இதெல்லாம் வந்து எடிட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ரேண்டம் வேர்ட்ஸ் தான் வந்து நான் வந்து போட்டிருக்கேன். அதனால் இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கோங்க. நான் இந்த டெம்ப்ளேட்டோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணுன்னா வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.